முன்னேற்ற கழகத்தை நாம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கழகத்திலே தம்பி அன்பழகனை போன்றவர்கள் இந்த வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு பாடுபடுகிறார்கள், மேலும் பாடுபட இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் எண்ணும் பொழுது யார் என்ன சொன்ன போதிலும், யார் கலக கூட்டி தங்களுடைய திருவிளையாடல்களை நடத்திய போதும் இந்த கழகத்தை வீழ்த்துவதற்கு யாரும் இன்னும் பிறக்கவில்லை என்பதை நானும் உறுதியாக நம்புகிறேன். நீங்களும் நம்புவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் தனக்கு தன்னுடைய பெற்றோர்களிட்ட பெயரை, உற்றார் உறவினர்களின் பெயரை, அதிலே தமிழ் உணர்வு இல்லை, தமிழர்களுடைய இனமான உணர்வு இல்லை, பகுத்தறிவு உணர்வு இல்லை என்ற காரணங்களால் அவற்றை மாற்றிக்கொண்டு தங்கள் விரிவு உள்ள பெயர்களில் அன்பழகர் என்றும் மற்றும் என்னுடைய பெயரை இருக்கிறது சொன்னால் கருணாநிதி என்பதிலே என்னதான் உணர்வு இருந்தாலும் கூட அது வடமொழி பெயர். நானே சொல்லிவிடுகிறேன். அது வடமொழி பெயராக இருந்த காரணத்தால் திராவிட இயக்கம் தோன்றிய பொழுது திராவிட இயக்கத்திலே தமிழ் பெயர்களை நான் விட்டுக்கொள்ள வேண்டும், வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் விரும்பி பாடுபட்ட குடியேற்றம் ஆண்டாள் தர்ம போன்றவர்கள் என்னை சந்திக்குவதும் எனக்கு மடல்கள் எழுதுவதும் என் பெயரை அருட்செல்வன் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அதை நான் விரும்பவில்லை. காரணம், அருட்செல்வன் என்றால் அது ஏதோ ஒரு சன்னியாசியுடைய பெயரை போல இருக்கிறது என்பதற்காக நான் அதை விரும்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அண்ணாவிடத்தில் கேட்டேன், பெயரை மாற்றிக்கொள்ள சொல்லி. அண்ணாவு தங்க எழுதியிருக்கிற வேண்டாம் என்ன செய்வது என்று. அண்ணா சொன்னால் இப்பொழுதே பழகிவிட்டது, எல்லோருக்கும் தெரிந்த பெயராக ஆகிவிட்டது, அதை மாற்றி இந்த பெயரை இப்படி மாற்றியிருக்கிறோம் என்று வேலையற்று பெயர் சொல்லிக் கொண்டிருக்க தேவையில்லை, உன்னுடைய பெற்றோர் வைத்த பெயரே இருக்கட்டும் என்று அண்ணா சொன்ன காரணத்தால் அண்ணா சொல்லுக்கு வேறு சொல்லில்லை, மாற்றி சொல்லில்லை என்று என்றைக்கும் கருதுகிறதாம். அன்றைக்கும் அதை ஏற்றுக்கொண்டு கருணாநிதியாகவே இருந்துவிட்டு கருணாநிதியாகவே கடைசி வரையிலே இருப்பது என்ற உறுதியோடு இருந்தேன். இன்றைக்கு இருக்கின்றேன், இன்றைக்கு இருப்பேன் என்ற அந்த உறுதியை உங்களுக்கெல்லாம் நான் வழங்குகின்றேன்.